மழை பெய்திருந்தாலும் கூட அரசோட நடவடிக்கை இன்னும் எப்படி இருந்திருக்கணும், இப்ப எப்படி இருக்கு? இந்த பெஞ்சான் புயலை பொறுத்தளவில் புயல் உருவான ஓரிரு நாளில் எப்பொழுதுமே கரையை கடக்கும். ஆனால் இந்த புயல் என்பது நின்ற இடத்திலேயே 2 நாட்கள் நின்று கொண்டிருந்தது. அந்த புயலுடைய தாக்கம் எங்கு சென்று அடையும் என்பதை இந்திய வானிலை மையமே அதை அளவிட முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற தமிழ்நாடு வானிலை மையத்திலே உட்கார்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அவர் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஆய்வு செய்ததை நீங்களே நன்றாக அறிவீர்கள். இந்த வானிலை தரவுகளை பொறுத்தளவில் அவர்கள் தந்த தரவுகளுக்கு மீறி இந்த புயலுடைய வேகமும் புயலுடைய வீச்சும் கணக்கிட முடியாமல் இருந்தது. அப்படி இருந்தும் புயலின் தாக்கத்திற்கேற்றார் போல் தயார் நிலையில் இருந்ததால் தான் உயிரிழப்புகள் என்பது அதிகப்படியாக இல்லை. நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்த்து பெரிய உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்ள முடியும். இந்த ஆட்சியாளர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதற்கு முழு முதற் காரணம். இந்த அரசை பொறுத்தளவில் ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், கழக தோழர்களும் சரி, இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்கு பேரிடரோடு போரிட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி வருவதை யாரும் மறுக்க முடியாது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை பொறுத்தளவில் நேற்றையிலிருந்து சாமியினுடைய உற்சவ ஊர்வலம் தொடங்கிவிட்டது. நேற்றைக்கு துர்க்கை அம்மனுடைய ஊர்வலமும் இன்றைக்கு பவானி அம்மனுடைய ஊர்வலமும் துவக்கப்பட்டு விட்டது. கிரிவலப்பாதையில் எந்தவித சேதாரம் இருந்தாலும் 2 நாட்களில் சரி செய்யப்படும். அதேபோல் கடந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆண்டு 10 to 20% மக்கள் கூடுதலாக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி திருநாளில் கூடுகின்ற கூட்டத்திற்கேற்ப அனைத்து வசதிகளையும் 2 மடங்காக உயர்த்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் துணை முதல்வர் அவர்கள் 15 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக கிரிவல பாதையை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 6-7 தேதிகளில் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே கூடுகின்ற கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் போக்குவரத்து வசதி, தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது, தென்னக ரயில்வேக்கு கூடுதலாக ரயில்களை இயக்குவது, காவல்துறையின் பாதுகாப்பை அதிகப்படுத்துவது, அதேபோல் தீயணைப்பு துறையினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவது, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஆகியவைகளை அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினாலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் தீபாவளி திருநாளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். நிச்சயம் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு வேகமாக நாம் வளர்ந்திருந்தாலும் ஒரு சில பேரிடர்களை துல்லியமாக கணக்கிட முடியாத சூழல் இருப்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இது ஒரு பாடமாக கருதி இது போன்ற பெருமழை வெள்ள காலங்களில் இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் என்று கருதுகின்ற பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த நடவடிக்கைகள் வருங்காலங்களில் விரைவுபடுத்தப்படும், உறுதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உண்மை அதுதான். பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த பெஞ்சமின் புயல் என்பது வானிலை ஆய்வு மையத்திற்கே கட்டுப்படாமல் போக்கு காட்டியது என்பது உண்மை. அதனால்தான் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி,
கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் திடீரென்று ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் என்று கருதுகிறார்கள். வருங்காலத்தில் இதையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு வளர்ந்துவிட்ட அறிவியலை விஞ்ஞானத்தை நோக்கி துல்லியமாக கணக்கிடுவதற்கு என்னென்ன எல்லாம் வழிமுறைகள் இருக்கின்றதோ அதை மேற்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கின்றது. பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வாடா ஒரு வடிவேலு படத்துல வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் பதிவு. அதே போல இந்த புயலுக்கு ஒரு சேலஞ்சு விட்ட மாதிரி எங்க ஊர் பக்கம் வா, திருவண்ணாமலை பக்கம் வா அப்படின்ற மாதிரி ஒரு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய கருத்து? ஏற்பட்ட துக்கத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடைமுறைகளோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். பாசிட்டிவான விஷயங்களையே தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். ஓகேவா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? 17 நிமிஷம் ஆச்சா? கரெக்டா?